ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்மளோட ரிட்டர்னை எப்படி அதிகப்படுத்துறது. ஸோ பெரிய பெரிய இலக்குகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி அடையிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எஸ்ஐபி பண்ணுவோம். நம்ம வருஷம் வருஷம் அதை ஸ்டெப் அப் பண்ணுவோம். இது வந்து பேசிக்காக தெரியும். அடுத்து லம்சம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். ஸோ எஸ்ஐபி வந்து எதுக்குன்னா ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு மட்டும்தான். ஸோ மாசம் மாசம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வர்றதுக்கு தான். அதே நேரத்தில் வருஷம் வருஷம் நம்ம எஸ்ஐபி பண்ற அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதன் மூலமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை ஃபாஸ்டா அடையலாம். லம்சம்னா என்ன? திடீர்னு நம்மகிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சதுன்னா அதை மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போட்டு நம்மளோட இலக்குகளை வேகமா அடையிறதுக்கு ஒரு பாத்து வந்து லம்சம். இந்த லம்சம்ல தான் இன்னும் நிறைய நுவான்சஸ் இருக்கு. அந்த லம்சம் பண்றது மூலமா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை ரொம்ப நல்லாவே கூட்ட முடியும். ஸோ அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்னன்னா மார்க்கெட் டவுன் ஆகுற டேஸை நம்ம நோட் பண்ணணும். மார்க்கெட் டவுன் ஆகுறப்பெல்லாம் நம்ம லம்சம் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி ஒரு ப்ராக்டிஸா பண்றது அப்படின்னா, உங்களோட ஆவரேஜ் என்ஏவி ஒரு 30ல இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிஷனல் ஆர்டர் போடணும். கண்டிஷனல் ஆர்டர் காயின் ஆப்ல இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ எல்லா ஆப்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிஷனல் ஆர்டர் இப்ப வந்து 28 என்ஏவி ஹிட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு லம்சம் கொஞ்சம் பண்றேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நோட்டிபிகேஷன் நீங்க போட்டு வைக்கணும். ஸோ 28 என்ஏவி வருது திடீர்னு. அதை விட இப்ப 28 என்ஏவி எப்படியா ஹிட் ஆச்சுன்னா அப்ப இருந்து கொஞ்சம் நீங்க மார்க்கெட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு அது 26 24 வரைய டவுன் ஆகுதுன்னு வச்சுப்போம். 28ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, 26 24 டச் ஆகுறப்ப நீங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ இப்படி பண்றது மூலமா மார்க்கெட் திருப்பி மேலே ஏறுறப்ப உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருக்கேன் இந்த டவுனை. ஆனா பரவாயில்ல, நான் வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியான இதை நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல நான் இந்த இடத்துல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா அந்த கரெக்டான பாயிண்ட்டை நம்மளால பிடிக்கவே முடியாது. அதையும் நம்ம மண்டையில வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கதான் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கிட்டோம்னா கிராஜுவலா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். இடையில எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அப்ப ஒரு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன் ஒரு 3 நாள். அடுத்து மார்க்கெட்ல பெரிய பெரிய கிராஷஸ் நடக்குது. ஸோ இந்த இடத்துல நான் பயங்கரமா லம்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா திருப்பி மார்க்கெட் மேல போறப்ப எனக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்டை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். எஸ்ஐபி ஸ்டெப் அப் மட்டுமே ஆப்ஷன் கிடையாது. லம்சம் பண்றது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் உங்களால மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம உங்கள்கிட்ட ஆல்ரெடி இன்வெஸ்டிங் ஹேபிட் ரொம்ப நாளா இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் டவுன் ஆகுறப்ப மட்டுமே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் லம்சமா. ஸோ மித்த நேரம் நீங்க சேமிச்சு வச்சுட்டு லம்சமா மார்க்கெட் கொஞ்சம் இறங்குறப்பயோ இல்ல பயங்கரமா டவுன் ஆகுறப்ப நிறையாவோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலாம். பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல டைம் ஸ்பெண்ட் நீங்க விரும்பல அப்படிங்கிறப்ப நீங்க வந்து எஸ்ஐபி ஸ்டெப் அப் ரேரா வந்து ஒரு கண்டிஷனல் ஆர்டர் போட்டு வச்சு லம்சமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நல்ல மெத்தட். இதை தாண்டி வேற ஏதாவது மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆயிருக்குன்னா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்மளும் கத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.